மக்களவையில் புதிய எம்பிக்கள் பதவியேற்பிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பாஜக கூட்டணி அரசின் மீது 21ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற வாய்ப்பு. மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைவதால் பாஜகவின் செயல் திட்டம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் குழப்பம். பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், அக்னிவீர் உள்ளிட்டவற்றை செயல்படுத்துவதில் சிக்கல். பாஜக கூட்டணி அரசில் தகவல் தொழில்நுட்பம், சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளை சந்திரபாபு நாயுடு கேட்பதாக தகவல். நிதிஷ்குமாரும் 3 கேபினெட் உட்பட 5 அமைச்சரவை இடங்களை பெற விருப்பம். உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது தொடர்பாக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆலோசனை. அமித்ஷாவின் சமாதானத்தால் மகாராஷ்டிரா துணை முதல்வர் பதவியில் நீடிக்க பட்னாவிஸ் சம்மதம் என தகவல். மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட தேர்தல் பின்னடைவால் ஆட்டம் காணும் அஜித் பவார் அணி. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் சரத்பவார் அணிக்கு திரும்ப உள்ளதாக கூறப்படும் நிலையில் அஜித் பவார் அவசர ஆலோசனை. விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தக் கோரி தேர்தல் ஆணையத்திடம் தேமுதிக மனு. சூழ்ச்சி காரணமாகவே விஜயபிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டார் என பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. விஜயபிரபாகர் அவர்களும் அதே போல பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி விட்டிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஆமாம் தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருப்போம். ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜயபிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. பொய்யான குற்றச்சாட்டை பிரேமலதா விஜயகாந்த் முன்வைப்பதாக விருதுநகரில் வெற்றி பெற்ற மாணிக்கம் தாகூர் பதில். வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற போது விஜயபிரபாகரன் அங்கேதான் இருந்ததாகவும் விளக்கம். அதைத்தான் நான் சொல்றேன். அவர்கள் விஜயபிரபாகர் கேண்டிடேட் அங்க இருந்தாரு கவுண்டிங் அப்ப. முன்னாள் அமைச்சருடைய சீஃப் ஏஜென்டா இருந்த திரு ராஜேந்திர பாலாஜி அங்க இருந்தாரு. அவர்கள் எல்லாம் 7 மணிக்கு கிளம்பி போனாங்க. இவிஎம் கவுண்ட் முடிஞ்சு இவிஎம் முடிஞ்சு வெறும் போஸ்டல் பேலட் மட்டும் என்பதற்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் அவங்க கிளம்பி போனாங்க. இப்ப போய் சென்னையில ரூம் போட்டு தங்கிட்டு அப்புறம் ரூம்ல சென்னையில போய் இறங்கின உடனே பேசிட்டீங்கன்னா இது என்ன பேச்சு? அதிமுகவை மீட்டெடுக்க வேற்றுமைகளை மறந்து அனைவரும் ஒன்றுபடுவோம். சசிகலாவை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வமும் அழைப்பு. ஒற்றுமை பற்றி பேச தகுதி இல்லாதவர் ஓபிஎஸ் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பதிலடி. அறிக்கை வெளியிட்டு குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் சசிகலா மீது விமர்சனம். கழகத்தையும் கழக தொண்டர்களையும் இன்னும் அவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் கூறுவதற்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்திருந்தால் 30 தொகுதிகளில் வென்றிருப்போம் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதில். கூட்டணி முறிந்ததற்கு அண்ணாமலையே காரணம் எனவும் குற்றச்சாட்டு. OPS தேரமாட்டார் என்பதால் அவரிடமிருந்து விலகிவிட்டேன். திருச்சியில் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் பேட்டி. சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய காரணம் என்ன? 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்த நிலையில் தமிழக அரசுக்கு 3வது நீதிபதி கேள்வி. உத்தராகண்டில் பனிப்பொழிவால் மலை இடுக்குகளில் சிக்கி தவித்த மலையேற்ற வீரர்கள் 5 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 3 உயிருடன் மீட்பு.